நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 3 மார்க் இல்லைன்னா 3 மார்க் கண்டிப்பா வரும். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல எப்பயுமே வரும். சரி, நான் ஒரு 30 கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை நீ பார்க்கலாம். ஏ ஹவுஸ் ஆஃப் ஸ்டோரிங் கிரெயின்ஸ். கிரெயின்ஸ் என்னன்னா தானியம். கிரெயின்ஸ் வந்து தானியம் சொல்லுவாங்க. இது என்ன அர்த்தம்னா கிரனரி. A name adopted by an author in his writing. அதான் வந்து ஒரு கதையில வந்து அவருக்கு கற்பனையான ஒரு பேர் போடுவார் பாத்தீங்களா, அதுதான் கேட்டுக்கிறாங்க. நேம் adopted by author in his writing. இது வந்து நானா pseudonym of unknown and unadmitted authorship. யாருன்னே தெரியாத ஒரு ஆள். Anonymous. Member of a band of robbers and member of a band of robbers. இது என்னன்னா brigand. ராபருக்கும் பர்குலருக்கும் வித்தியாசம் இருக்கு. ராபர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரோட்ல போயின்னு இருக்கும்போது நம்ம கிட்ட வைப்பறி பண்ணாம பாத்தீங்களா, அது பேர் வந்து ராபர். அதே வந்து நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் சாமானும் எடுத்துன்னு போனாங்கன்னு வச்சுன்னா அது பேர் வந்து பர்குலர். பீப்பிள் அட் எ லெக்சர். பீப்பிள் அட் எ லெக்சர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடியன்ஸ். பர்சன் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஏ பர்சன் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் மேடன் சொல்லுவாங்க. அதான் வந்து கிரிக்கெட்ல நம்ம நிறைய வாட்டி இது பார்த்துருவோம். மேடன் செஞ்சுரி அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, மேடன் செஞ்சுரி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படி கூட வரும். ஏ டிராயிங் ஆன் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர். இது எல்லாருக்கும் தெரியும், டிரான்ஸ்பரன்சி. கிவிங் அன்டியூ ஃபேவர் டு ஒன்ஸ் ஒன் கிட் அண்ட் கிங். அதான் வந்து என்ன விஷயம்னா, இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் வந்து பெரிய ஆளா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் வந்து பெரிய ஆளா இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து அவன் ஃபேமிலியில் இருக்கிற ஆளுங்க தான் வந்து அடுத்த பதவி அடுத்த ப்ரமோஷன் எல்லாம் தருவான். மீதி அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தர மாட்டான். அவன் ஃபேமிலி இருக்கிற ஆளு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். அதுதான் இது பேர் என்னன்னா நெப்டிசம். ஸ்டடி ஆஃப் ஏ மேன்கைண்ட். இது வந்து ஆந்த்ரோபாலஜி. டு விச் லைட் cannot பாஸ். இது வந்து ஒப்பாக், எல்லாருக்கும் தெரியுது. ஸ்டீலிங் ஃப்ரம் த ரைட்டிங் ஆர் ஐடியாஸ் ஆஃப் அதர். ஆத்தர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களோட ஐடியாஸோ இதெல்லாம் ஸ்டீல் பண்ணிடுவாங்க புக்ல எழுதுறதுக்காக. அது பேர் என்னன்னா பிளாகரிசம். ஏ ஷார்ட் ஸ்டே அட் எ பிளேஸ். இப்போ எங்கன்னா தூரத்துக்கு டிராவலிங் என்ன பண்ணனா ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தங்குவோம், டெம்பரரியா ஒரு இடத்துல மட்டும் தங்குவோம். அது பேர் வந்து சோஜரன். வெரி டிராமேட்டிக்னா ஹிஸ்டானிக். கான்ஸ்டன்ட் எஃபர்ட் டு அச்சீவ் சம்திங். கான்ஸ்டன்ட் எஃபர்ட் அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ல வந்து அரியர் வச்சிருக்காங்க. அரியர் ஸ்டெப்பா திருப்பி என்ன பண்ணுவாங்க, பாஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பிரின்சிபல் ஆஃப் பிராக்டிகல் விஸ்டம். இந்த பகவத்கீதை அதுல எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்காம அவங்க வாக்கிய அனுபவத்தை வச்சு ஒரு தெரிஞ்சுப்பாங்க பார்த்த வாக்கியன்றதுனால அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்சிம். டு சீக்ரெட்லி ஸ்டோர் மோர் தென் வாட் இஸ் அலவுட். அது பேர் வந்து ஹாட். அக்ரிங் அட் நைட். அக்ரிங் அட் நைட்னா சில மிருகம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரியில மட்டும் நல்லா வேட்டையாடும். பகல எல்லாம் வேட்டையாடு, ராத்திரியில தான் நல்லா வேட்டையாடும். அதான் ஆந்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ராத்திரியில நல்லா வேட்டையாடும். அதுக்கு என்ன சொன்னா நாக்டூர்னல். சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி வந்து என்னன்னா ஹெரிடிட்டரி. இன்டிஃபரன்ஸ் டு பிளஷர் ஆஃப் பெயின். சில பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சன்னியாசி போறோம் அவங்களாம் என்ன தெரியுமா சொன்னா, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னா சந்தோஷமோ துக்கமோ ரெண்டும் ஒண்ணுதான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஸ்டாக்இசம். அரேஞ்ச்மெண்ட் இன் ஆர்டர் ஆஃப் அக்கரன்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். குரோனாலஜிக்கல். டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் தி டிசீஸ். இதெல்லாம் டிசீஸ் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா டயக்னோசிஸ் பண்ணுவோம். டு ரன் அவே வித் லவர். எலாப். டு மெடியேட் பிட்வீன் பார்ட்டிஸ் இன் ஏ டிஸ்ட்ரிபியூட். அதாவது ரெண்டு கட்சிக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, டிஸ்ட்ரிபியூட்னா கருத்து வேறுபாடு. இது வந்து அவங்க சொல்லி கருத்து வேறுபாடு பண்ணனா, மீடியேட்னா மூணாவது ஆள் வந்து அதை இன்டிமேட் பண்ணி இது மாதிரி பேசி தீக்கிறது தான். மீடியேட்னா பேசி தீக்கிறது. அது மூணாவது ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்சீட். ஒன் ஹூ ஸ்டடீஸ். பறவைகள் பத்தி எல்லாம் படிக்கிறதுனா சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோலாஜிஸ்ட். அண்ணனே சாவடிக்கிறது. பிராக்டிசைட். அதான் வந்து
இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை கிடைச்சிடும், அதப்ப வேலையை செய்யவே மாட்டாங்க, ஆனா சேலரி மட்டும் நல்லா ஹையா வாங்குவாங்க. அது பேர் என்னன்னா an office or post with no work but high pay. இது பேர் என்னன்னா சைன்க்யூர். என்ஜினியர்லாம் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு பொருள் ஏதோ கண்டுபிடிச்சிருவாங்க. அது கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சிருப்பாங்க. அப்பதான் யாரும் எந்த கம்பெனியும் இதை வந்து அப்படியே செய்ய முடியாது. இது பேர் என்னன்னா பேட்டன்ட். டு சென்ட் அன் அன்வான்டட் பர்சன் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. தேவையில்லாத ஒருத்தனை நாட்டு விட்டு வெளியே அனுப்புறது வந்து என்னன்னா டிபோர்ட். அன்னுல் இஸ் மோர் தென் 100 years. 100 years மேல செஞ்சுரி அடிச்சான்னு வச்சுக்கீங்க, அது நான் என்ன சொல்லணும்னா சென்டினரியன். சென்டினரியன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்பா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க.